அக்கா 2026 தேர்தல்ல யாரு வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் வருவாருங்க. எதனால விஜய் வருவாங்க? விஜய் வந்து எப்போதுமே படம் நடிக்கிறது எல்லாமே ஹிட்டா பேசுவாரு. அவரோட படம்னாவே நாங்களாம் இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். அப்படிங்கும் போது எலெக்ஷன்ல வந்து அவர் நின்னாருன்னா தலைவரா வந்தாருன்னா எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். அதுக்காக அவர் வரணும்னு நாங்களாம் நினைக்கிறோம். இல்லக்கா இப்போ வந்து அவர் வந்து படம் நடிச்சாரு, அவர் எனக்கு பிடிச்சிச்சு, அதனால நான் இப்போ ஓட்டு போடுறேன் அப்படி சொல்றீங்க. படத்துக்காக இதுக்கு சம்மந்தம் கிடையாது. படத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? படத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் வராரு, மக்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறாரு. நானும் வந்து மு.க. ஸ்டாலின் கட்சியில இருந்தேன். இன்னைக்கு நான் மாறி வந்துட்டேன். ஏன்னு கேட்டா கட்சி சரியில்லாத. எதனால இப்போ திமுக எதனால சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? எதனாலாம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து நம்ம தண்ணி நிறைய மக்கள் வந்து கணவர்கள்லாம் நிறைய தண்ணி அடிக்கிறாங்க. அது ஒரு கட்டுப்பாடு இல்லை. பெண்களுக்கு இலவசமா கொடுத்துருக்காரு. ஆனா இலவசமா கொடுத்தனால பெண்கள் வந்து இதா நினைக்கிறாங்க, கேவலமா நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. எல்லாமே நீங்க ஓட்டு போட்டீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. பஸ்ஸே மட்டும் என்ன கேவலமா தான் நினைக்கிறாங்க. ஒரு ஃப்ரீயா போறாங்கன்னா உடனே லேடிஸ் பார்த்து ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க. டிக்கெட் கிடைக்கிறது கேவலமா தான் பாக்குறாங்க. காசு கொடுத்தா அதே கௌரவமா பார்ப்பாங்க. அதுவே ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்ல இன்சல்ட் பண்ற மாதிரி தான். இல்லக்கா இப்போ அவங்க 2021 தேர்தல் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்க வந்தானா மதுக்கடையை ஒழிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா அது பண்ணலையே. இதுவரையிலும் பண்ணலைங்களே. சொன்ன வார்த்தை இனிமே காப்பல. இளைஞர்களுக்கு வேலை போட்டு தரேன்னு சொன்னாரு, அது செய்யல. மக்கள் வீடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம், வாடகை வீட்டுல இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணுமே ஒரு எத்தனையோ புறம்போக்கு இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு கவர்மெண்ட்ல கட்டுறாங்க. ஏன் இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு வாசல் கொடுக்கலல்ல? இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு வாசல் கொடுத்தா அதான் 1500 ரூபாய் வாடகை கொடுத்து 4500 5000 ரூபாய்க்கு இருக்கிறோம். அது ஒரு மக்களுக்கு ஒரு வீடு இடம் வாங்கி புறம்போக்கு நத்த மரம்போக்கள் எத்தனையோ இருக்கு. அதை இங்க கை கட்டினா கச்சக்காரங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்து அதை இடம் கட்டுறாங்க. அது இல்லாத மக்களுக்கு ஒரு இடம் வாங்கி போட்டு கொடுத்தா அவங்க இந்த 4500 வீட்டு வாடகை கொடுக்கறது ஒரு ஹெல்ப்பா இருக்குல்ல, அதை செய்யலாம்ல. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ மாசம் மாசம் வேலை செய்யாம ஒரு 1000 ரூபாய் வேணுமா, இல்ல உங்க ஏரியாவில உங்களுக்கு வேலை வேணும்னு கேட்டா எது நீங்க சொல்லுவீங்க? எங்களுக்கு வேலை தாங்க வேணும். 1000 ரூபாங்கிறது இன்னைக்கு 5 வருஷத்துக்கு இவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாலே அதை மாத்திடுவாங்க. அது நிரந்தரம் கிடையாது இல்லைங்களா? அதுக்கு நாங்க சம்பாரிச்சு ஒரு வேலையை போட்டு கொடுங்க, ஒரு தோட்டத்துல வந்து பண்ணுங்க, ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து நாங்க சம்பாரிச்சு நிரந்தரமா சாப்பிட்டு இருக்கோம்ல. இது வரல வந்து ஒயின்ஸ் கடை எடுக்குன்னு சொன்னாரு, எடுக்கல. இன்னும் கணவர்கள் குடிச்சு வீட்டுல எல்லாம் ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க. எந்த மனைவி அடிக்கிறாங்க, பிள்ளைங்களை அடிக்கிறாங்க, சம்பாரிச்சு போட முடியும். அது இதுவரையிலும் பண்ணல. மக்கள் எத்தனை மக்கள் இளைஞர்கள் படிச்சு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தரல. அதனால அந்த கட்சி எங்களுக்கு வெறுப்பாயிருச்சுங்க. இவ்வளவு நாளா நான் டிஎம்கே தான் ஆதரிச்சேன், ஆனா இனிமே கிடையாது அப்படிங்கிறீங்க? ஆமாங்க, இனிமேட்டு நான் மாறல. அதுக்காக நான் வாங்கியிருக்கேன். அதுக்காக அந்த இதுதான் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு தலைவி ஆயிருக்கேன். ஆனா இன்னைக்கு அதே நான் மாறி வந்துட்டேன். ஏன்னு கேட்டேன்னா கட்சி சரியில்லை. ஓகே, நன்றிக்கா. இப்போ கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கட்சி எப்படி இருந்துச்சு, இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது கட்சி எப்படி? கலைஞர் வரும்போது வந்து போலீஸுங்களுக்கு வாத்தியாரங்களுக்கு சம்பளம் ஏற்றி கொடுப்பாரு. இல்லாத மக்களுக்கு எதுவும் செய்யறது இல்ல. அதே இப்ப இவரு வந்து செஞ்சுட்டு இருக்காரு. எதுவுமே இல்ல, ஒரே மாற்றம் தான். அப்பாவுக்கும் மகனுக்கு ஒரே மாற்றம் தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இவரு வந்து செய்வாருன்னு நம்பிக்கைனால நாங்க வந்து எல்லாம் ஓட்டு போட தயாரா இருக்கோம். இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு, வந்து எதுவுமே செய்யல, சரிங்களா? அவரு கேள்வி கேட்போம். அடுத்தது நாங்க ஆட்சியை மாத்துவோம். மக்கள் எல்லாம் எடுத்து நிற்போம், போராடுவோம். ஏன்னு கேக்குறீங்களா? இவர் 5 வருஷம் அவரு போட்டோம், கலைஞர் இருந்தாரு. அவரு வந்து வாத்தியாருக்கு போலீஸ்காரங்களுக்கு ஏத்துனாரு. மக்களை வந்து ஏழ்மையா இருக்கிறவங்க ஏழ்மையா தான் இருக்கான். நாங்க ஜெயிக்காது எப்படி அவங்க ஏசியில படுத்திருக்க முடியும்? நாங்க ஓட்டு போடாம, நாங்க ஓட்டு போட்ட மக்கள் இருந்தாலும் கேள்வி கேட்கறதுல. அப்ப 200 ரூபாய் காசு வாங்குறதுனால நாங்க கேள்வி கேட்க முடியல. அதனால இனிமே மக்கள் நாங்களாம் காசு வாங்க மாட்டோம். ஓட்டு சுயமா நின்று ஓட்டு போட்டு நாங்க இனிமேட்டு யாரு நிக்கோன்னு நாங்க முடிவு பண்ணுவோம். எங்களுக்கான அரசை நாங்களே தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க செய்யலைன்னா அவங்களை தூக்கி எறிஞ்சுன்னு மத்தவங்களை தேர்ந்தெடுப்போம். மத்தவங்களை தேர்ந்தெடுப்போம். இனிமே நாங்க நிப்போம். யாரா இருந்தாலும் சரி நாங்க நிக்கலான் இருக்கோம். உண்மையிலே பார்ப்போம், ஒவ்வொரு எலெக்ஷன் பார்ப்போம். சரி வரலைன்னா நாங்களா நினைச்சு ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்க மக்களை செய்ய வைப்போம். நாட்டை முன்னேற்றம் கொண்டு வருவோம். நீ எதுவுமே செய்ய வேண்டாங்க. வந்த மக்களுங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு இந்த வீடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வாடகைக்கு இருக்காங்க தெரியுங்களா? அந்த வீட்டுக்காரங்களாம் பண்ற டார்ச்சல் இருக்கு பாருங்களா? தண்ணி கேட்டா உடனே வீடை காலி பண்ணுன்றாங்க, கரண்ட் புள்ள கட்டலன்னா காலி பண்றாங்க. எதனாச்சும் ஒண்ணு இது சொன்னோம்னு வச்சுக்கோ, வீட்டுக்காரங்க உடனே காலி பண்ணுன்றாங்க. வாடகை கொடுத்தாலுமே அந்த சுதந்திரமா நாங்க வீட்டு வாடகைக்கு இருக்க முடியல. வீட்டுக்காரங்க டார்ச்சல் தாங்க முடியல. நாங்க என்ன கேட்கறோம்னா, இல்லாத மக்களுக்கும் ஒரு வசதி இல்லாதவங்களுக்கும் ஒரு வீடு ஒண்ணு வாங்கி ரத்தம் பரம்போ கேட்டதா ஒரு 2 சென்ட் 1 சென்ட் கூட ஒரு கட்டளை போட மாதிரி கொடுத்து அதை வீடு கட்டி கொடுத்தாவே அதே எங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கா இருக்கும். வர மு.க. ஸ்டாலினும் சரி, இப்ப வர விஜய் சரி, எங்களுக்கு அது ஒரு நல்லது செஞ்சா நன்றியா இருக்கும், ரொம்ப நன்றியா இருக்கும்.
ஏன்னா வீட்டுக்காரங்க வாடகை கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. உடனே ஆகுனா காலி பண்றாங்க. நாங்க எத்தனை வீடு தெரியுமா மாத்தி மாத்தி எல்லாம் போயிட்டு மக்கள் இருக்கிறோம் வாடகை வீடுங்களாம்.